கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையில் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 31ஆம் சங்கீதம் 12 முதல் 14 ஆகிய வசனங்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலை வேளையில தூங்கி எந்திரிச்சாச்சு. நம்ம நம்பிக்கை கர்த்தரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நிறைய ஆழமான கருத்துலாம் இருக்கு. நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் கொஞ்சம் சொல்றேன், முடிஞ்சா கேட்டுக்கோங்க. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். தினம்தோறும் தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி வழக்கமாக கேட்குற உங்களுக்கு நான் எந்த டாப்பிக்கில் பேசினாலும் உங்களுக்கு புரியும். புதுசாக ஒரு வேளை இணைந்திருந்தால் கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன், கவனிச்சு கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு ஒரு மனுஷன் விலகி விக்கிரத்தில் போய் பல லட்சங்கள் கொடுத்து மனுஷனை நம்பி சிக்கப்பட்டதில் நான் ஒரு ஆள். ஒரே மனுஷன்ட்ட 13 லட்சம் கொடுத்துருக்கேன். மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க, விக்கிரத்துக்கு 13 லட்சம் என் கையால் நான் கொடுத்துருக்கேன். இதனால் சொந்தக்காரங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படி ஒருவேளை பேசினா கூட ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்குவாங்க. என்ன, அவ்வளோதான். இன்னுமாக சொந்த ஊரில் நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு சொந்த வீடு விற்கிறேன், வியாபாரத்தில் நஷ்டம், நகையை விற்கிறேன், எல்லாம் கஷ்டப்பட நடு ரோட்டுக்கு வரேன். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒரு குடும்பத்தில் காலையில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? பணம் இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க. ஒரு மனுஷன்ட்ட பணம் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்க பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க, ஃப்ரெண்டு பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. நம்மளுக்கு தெரிந்த நிறைய குடும்பத்திலே காணாமல் போயிடுவாங்க. சில குடும்பத்திலே மனைவி கூட விட்டுட்டு போயிடுவாங்க. சில குடும்பத்திலே நிறைய பேர் காணாமே போயிடுவாங்க. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒரு குடும்பத்திலே ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, கோடி தாண்டி கடன் இருக்கு. அவங்க பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்க செய்தியை நான் ஒரு 10 நாளாக கேட்குறேன், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அப்படியே நீங்க அங்க சொல்றீங்க அப்படின்னாங்க. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது பக்கத்துல யாரும் நிற்க மாட்டாங்க. ஒரு அனாதை போல சொந்த தேசத்தை விட்டு வேற இடத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா நான் போயிருக்கேன், சின்ன வயசுலையும் போயிருக்கேன், நான் வியாபாரத்தில் கஷ்டப்படும் போது நான் போயிருக்கேன். நான் 2 தடவை போயிருக்கேன். எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் 11 வயசுலேயே வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. என் படிப்பு 11 வயசுலேயே முடிஞ்சிட்டு. நான் வியாபாரத்தில் கஷ்டப்படும் போது சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டேன். நான் 2 தடவை கஷ்டப்பட்டிருக்கேன். செத்தவனைப் போல எல்லாராலும், பணம் இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எனக்கு பேங்க் கடன் இருக்கு, எனக்கு நகை கடன் இருக்கு, எனக்கு குழுவில் பணம் அடைக்கணும், நான் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்கேன், நான் வண்டி டியூவில் இருக்கு, கல்யாணத்துக்காக எனக்கு ஒரு இத்தனை லட்ச ரூபா தாங்க, நான் ஒரு இடம் முடிக்க போகிற ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா தாங்கன்னு சொல்லி பாருங்க, பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. நம்மள்கிட்ட பணம் இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க.
பணம் இல்லாத சூழ்நிலை. மேக்சிமம் 90% பேர் காணாம போயிடுவாங்க. அதே பணம் வந்துட்டு அப்படின்னா எல்லாரும் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. இதான் காலம் கடைசியா இருக்கு. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் ஒரு வேர்டு அதுல வருது. முழுவதும். முழுவதும்னா டோட்டல் டோட்டல் டோட்டல். பணம் இருக்கும்போது அடிச்சு அடிச்சு பேசுவாங்க. ஃபோன்லாம் அழகா பேசுவாங்க. பணம் இல்லை, பேங்க்ல 0 பேலன்ஸ், நோ அக்கௌண்ட், எல்லாம் லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா போதும். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் பார்த்தா யாருமே காணாம போயிடுவாங்க. இதான் கடைசி காலத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை. உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரம். பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா நிம்மதி இருக்காது. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என் மகா அவளுக்கு பிரியமுள்ள ஒரு மகனை சூஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டா. 2வது மகள் அவளும் அதே வழியில் தான் போறா. என் கணவர் இறந்து 17 வருஷம் ஆச்சு. நான் பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு தான் போறேன். என் மகளுக்கு இப்போ பிள்ளை இல்லை அப்படின்னாங்க. அவங்க இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உடைந்த பாத்திரம். ஒரு பக்கம் பார்த்தா விதவையா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் இஷ்டத்துக்கு போகுது. ஒரு பிள்ளை இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் முடிச்சுட்டு, இன்னொரு பிள்ளை 4 மாசமா அம்மாட்ட பேசலையாம். அந்த அம்மா விதவையா இருக்காங்க. கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இன்னொரு குடும்பத்தில் என் வீட்டில் எனக்கு பிரச்சனை, என் வீட்டில் எனக்கு குழப்பம், என் வீட்டில் எனக்கு இப்படி இருக்குங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் கணவர் சரியில்லை, அவ்வளோதான். அந்த வீட்டுக்குள்ளே உடைந்த பாத்திரமாயிருந்தாங்க. சில குடும்பத்தில் வேற வேற பிரச்சனை. ஒரு வாலிப பையன் 12th தான் முடிச்சிருக்கான். அந்த பையன் போதை காரியத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. அவங்க அம்மா பயப்படுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சிருக்கோம். இவனை காலேஜ் படிக்க வைக்கலாமா வேண்டாமா தெரிய மாட்டுக்கே அப்படிங்கிறாங்க. பணம் கட்ட ரெடியாக இருக்காங்க. ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டாச்சு, ஆனால் பையனை அனுப்பலாமா வேண்டாமா. சில வீட்டிலலாம் நிம்மதியாக இருக்காது. உடைந்த பாத்திரம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை. இப்போ கடைசி காலத்தில் இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. அதில் 3 பேர் ஒன்று செல்ஃபோனு, இல்லைன்னா டிவி, இல்லைன்னா லேப்டாப்பு, இல்லைன்னா டேபு, அவங்கவுங்க வேற வேற சிஸ்டத்தில் இருக்காங்க. நான் கண்ணால் பார்க்குறது சொல்கிறேன். ஒரு வீட்டில் நார்மலாக பிள்ளைகள்கிட்ட ஒன்று லேப்டாப் கொடுக்காங்க, இல்லை டேப் கொடுக்காங்க. அந்த பிள்ளைகள் பார்த்தா இஷ்டத்துக்கு அதுக்கு பிடிச்சதை பார்த்துட்டு இருக்கு. மனைவி பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்துட்டு இருக்காங்க. கணவர் பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் பெரியவங்க அவங்க வீட்டில் டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருமே உடைஞ்ச பாத்திரம் போல தான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, தேவனுக்கு பிரியமானபடி வாழலை. ஒரு குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைக்கு தெரியுமா? உடைந்தவனை போல நிறைய வீட்டில் உடைஞ்ச பாத்திரம் தான். அதில் எந்த சந்தேகம்லாம் கிடையாது. நிறைய வீட்டில் அந்த பிரச்சனை இருக்கு. நான் நிறைய குடும்பத்தை பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் உடைஞ்ச பாத்திரம் இருந்துச்சு. எப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பவுமே உடைஞ்ச பாத்திரம் தான். எல்லாமே லைஃப் போயிடும். ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, நான் வாலிப வயசில் நான் டெய்லி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிடுவேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன். இப்போ பார்த்தா பல லட்சங்கள் கடன்கள் இருக்கு. என்ன செய்யன்னு சொல்லி தெரியல. என்னை கர்த்தர் நல்லா வச்சிருந்தாரு. திருமணம் முடிச்சதுக்கப்புறம் நான் தேவனை தேடலை அப்படின்னாங்க. உடைஞ்ச பாத்திரம். உடைஞ்ச பாத்திரத்தை போல் ஆனேன். ஒரு குடும்பத்திலே 29 வயசு, திருமணம் முடிந்து கரெக்டாக 1 வருஷம் கூட ஆகலை. அந்த மகள் ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு, அண்ணன் எனக்கு உடனே பிள்ளை வேணும். ஏன் தெரியுமா? எங்கள் மாமியார் கேட்குறாங்க, எங்கள் அம்மா கேட்குறாங்க, பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க, யார் ஃபோன் பண்ணாலும் உனக்கு இன்னும் பிள்ளை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே, கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும் இப்படியே சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு உடைந்த பாத்திரம் போல் ஆயிடுறாங்க. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு காரியத்தை யோசிப்பாங்க. அது ஒருவேளை நடக்கலை அப்படின்னா உடைந்த பாத்திரமா மாறிடுவாங்க. இந்த செய்தி நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு குடும்பத்திலேயே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அந்த வேலை கிடைக்கல.
உடனே உடைந்த பாத்திரமா மாறிடுதாங்க. சில குடும்பத்திலே அவசரப்பட்டு என்னமா பண்றாங்க, லஞ்சம் கொடுத்துடலாமா, எப்படியாவது வேலை கிடைச்சிருமா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஏதோ ஒரு மனுஷன்ட்ட போய் லட்ச லட்சமா கொடுத்துதாங்க. அவன் ஏமாத்திதான் உடைந்த பாத்திரமா மாறிடுதாங்க. 12th முடிஞ்சோடனே இந்த காலேஜில் தான் படிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த காலேஜ் சீட்டு கிடைக்காது, வேற காலேஜ் தான் கிடைச்சிருக்கும். அந்த வீட்டில் வாலிப பிள்ளை பார்த்தா உடைஞ்ச பாத்திரம் போல இருக்கும், வெளியே தெரியாது. நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டுவேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனவன். வியாபாரத்தில் நஷ்டப்படும் போது நடு ரோட்டில் நின்றவன். அதனால உடைந்த பாத்திரம்னா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். எல்லாரும் நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் நான் 11 வயசுல வேலைக்கு போனேன். 11 வயசுல வேலைக்கு போகும்போது என்னென்ன வேலை பார்க்கணும், வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பையன் 11 வயசுல வேலைக்கு போனா அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்படுவான். வேலை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்குமே நான் சொல்கிற பாயிண்ட் புரியும். உடைந்த பாத்திரம். ஒரு நாள் சம்பளம் 3 ரூபாய்க்கு வேலைக்கு போயிருக்கேன். உடைந்த பாத்திரம். உடைந்த பாத்திரம் போல ஆனேன். பணம் இருக்கும்போது எல்லாரும் வராங்கப்பா, நான் நல்லா பார்த்துட்டேன். சகல விதமான செழிப்பு இருந்தால் எல்லாரும் வருவாங்க. பணம் இல்லைன்னு சொல்லி பாருங்க, யாரும் தேட மாட்டாங்க. ஒரு அனாதை போல நடுரோட்டில் நிற்பேன். இது நிறைய வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதனால தான் காலையிலே பேச வேண்டியிருக்கு. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஒரு குடும்பத்திலே கோடிக்கணக்கா சொத்து இருக்கு, அந்த வீட்டில் பிள்ளை இல்லை, அவ்வளோதான். கோடிக்கணக்கா சொத்து இருக்கு. மருமக பார்த்தா இனிமேல் இந்த வீட்டில் இருந்து பிரயோஜனம் இல்லை, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா. என்னன்னு சொல்லி கேட்டா பிள்ளை இல்லை, அவ்வளோதான். வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. பணம்லாம் செழிப்பு, சகல விதமான செழிப்பு. ஆனால் வீட்டுக்கு வந்து மருமக இங்கே இல்லை, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது பிள்ளை இல்லை, உடைந்த பாத்திரம். எத்தனை வீட்டில் புலம்பி அழுறாங்க தெரியுமா? நிறைய குடும்பத்தில் ஜெப குறிப்பை புலம்பத்தான் செய்வாங்க. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். நல்லா இருந்தாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க, கஷ்டப்பட்டாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க, நடு ரோட்டில் நின்னாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க. இதான் உலகம். நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை பார்த்து ஒரு பேச்சு பேசுவாங்க. முதல்ல செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்னு சொல்றாரு, புலம்பத்தான் செய்றாரு. ரெண்டாவது உடைந்த பாத்திரத்தை போலானேன் அப்படி சொல்லி மறுபடியும் புலம்புறாரு. மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். தேவையில்லாத பேசுற பேச்சுகள், எத்தனை பேச்சுகள், எத்தனை குடும்பத்துக்குள்ள நொந்து போயிருப்பான் தெரியுமா? எனக்கு தெரியும், எங்க அம்மாவை பார்த்துக்கேன், நொந்து போயிருப்பாங்க. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போதும் உடனே நொந்து போயிடுவாங்க. என் வாழ்க்கையில நான் நொந்து போயிருக்கேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி ஒருமனப்பட்டு ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு குடும்பத்துல ஜெப குறிப்பு வந்துச்சு. நல்ல சகல செழிப்போட வந்திருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான சில காரியம், கடன் அதிகமாயிட்டு சொத்தை வந்து முடக்கிட்டாங்க. அந்த அண்ணன் புலம்புறாரு, என்ன செய்யன்னு தெரியல. இதே போல என் வாழ்க்கையிலே நான் 2015 கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய குடும்பத்திலே எனக்கு விரோதமாக அநேகர் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டு என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். கூடையே இருந்துதான் சாப்பிடுவாங்க, ஆனா என்ன செய்வாங்க அப்படின்னா என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். எந்த மனுஷனும் மாயைதான். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அப்போ காலவேளையில் செய்தி என்ன அப்படின்னா, உலகத்துல இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஒரு குடும்பத்துல ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாச்சு, திரும்பி வரமாட்டுது. இங்க பார்த்தா பிள்ளைக்கு பார்த்தா வயசாயிட்டு இருக்கு, பணம் கொடுத்தாச்சு வரமாட்டுது. ஒரு குடும்பத்துல தம்பியை நம்பி
கிட்டத்தட்ட 50 லட்சம் கிட்ட கொடுத்துருக்காங்க. ₹1 இல்ல, ₹2 இல்ல, 50 லட்சம். லாஸ்ட் பார்த்தா வீட்ல பார்த்தா பிள்ளைகளுக்கு பார்த்தா கல்யாணம் முடிய மாட்டேங்குது. என்னன்னு சொல்லி கேட்டா, தம்பிட்ட 50 லட்சம் தூக்கி கொடுத்தாச்சு. நிறைய குடும்பத்தில மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருந்தாங்க. சில குடும்பத்தில வீட்டு வேலை பார்க்காங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்காங்க. அவங்கள்ட்ட உள்ள பணத்தை வேற யாரோ வாங்கியிருந்தாங்க. அந்த வீட்டுல உள்ள அம்மாமார் பார்த்தா வேதனைப்படுறாங்க. என் பணத்தை வாங்கி தர மாட்டேங்கான்னு சொல்லி. நிறைய குடும்பத்துல ஏமாற்றம் நடக்கு. ஒரு மனுஷன் ஏமாந்துட்டான் அப்படின்னாலே உடைந்த பாத்திரமா மாறிடுவாங்க. ஒரு மனுஷனை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, புருஷனை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த புருஷன் பார்த்தா துரோகம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல உள்ள தாயார் பார்த்தா உடைந்த பாத்திரமா மாறிடுவாங்க. என் புருஷனை நம்பி வாழ்ந்தேன், என்னை ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீரா மாறிடும். உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரத்தை போலானேன். சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் யாரையாவது நம்பிடுவாங்க, ஃப்ரெண்டை நம்பிடுவாங்க, கூட கால நம்பிடுவாங்க, ஏமாந்து போயிடுவாங்க, உடைந்த பாத்திரமா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரி சொல்லும்போது சொன்னேன், நான் ஏமாந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எனக்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் தூக்க மாத்திரை வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த ஞாபகம் என்னை விட்டு போகவே இல்லை. அதனால ஒரு 6 மாசம் நான் மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். எதுக்கு? ஞாபகம், அந்த பழைய ஞாபகம் வரக்கூடாது, அதை எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி நான் மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். மன அழுத்தத்தில் போய் மாட்டிக்கிடுறாங்க. ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை பார்க்கும்போது, சில குடும்பத்தில் பர்டிகுலராக பார்க்கும்போது மன அழுத்தம். ஒரு குடும்பத்தில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் திடீர்னு சொல்லி ஒரு நாள் நைட் நேரத்தில் மருந்து குடிச்சிட்டாங்க. உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நெட்டில் போய் ஏதோ ஒரு விளையாண்டுருக்காங்க, சீட்டு விளையாட்டா என்னன்னு தெரியாது, ஒரு 19 லட்ச ரூபா காலி. உடனே அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதை தாங்க முடியாம உடனே மருந்து குடிச்சிட்டாங்க. இதான் இன்னைக்குள்ள வாழ்க்கை, உடைந்த பாத்திரம். சில குடும்பத்தில் காலை வேளையில் இந்த செய்தி கேட்கும்போது ஆல்ரெடியே உடைஞ்சு போய் தான் இருப்பீங்க. சில குடும்பத்தில் வெளியே தெரியாது, ஏன்னா நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன். இன்னைக்கு செய்தி என்னன்னா ஒரே லைன் தான், நானோ கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, நீங்க தான் என் தேவன். நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். மனுஷன் நம்பி பணம் கொடுத்துட்டேன், நகை கொடுத்துட்டேன், சொத்து போயிட்டு, என் புருஷனை நம்பியிருந்தேன், என் பிள்ளையை நம்பியிருந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க, என் ஃப்ரெண்டை நம்பியிருந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க, நான் பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தேன், என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, பார்ட்னராக வந்து நாங்கள் ஒரு தொழில் பண்ணோம், என்னை ஏமாத்திட்டாங்க. கொரோனாக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தில் பல பிரச்சனை. அதனால காலவெளியில் இந்த செய்தி நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். எப்படி தெரியுமா பிரயோஜனமாக இருக்கும்? செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு தான் நிறைய பேர் வாழ்றாங்க. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு தான் வாழ்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபக்குறிப்பு வருது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களாம்ப்பா. பையன் பேச மாட்டுக்கான், மகா பேச மாட்டுக்கா, புருஷன் பேச மாட்டுக்கான். அந்த அம்மா வீட்டில் பார்த்தா புலம்புறாங்க. நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டுக்காரு, என் பையன் என்கிட்ட பேச மாட்டேங்கான், என் பிள்ளை என் வார்த்தைக்கே கீழ்ப்படிய மாட்டேங்கான். ஆனால் இவங்க பார்த்தா வீட்டில் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, தலைவருக்காக ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம வாழ்க்கை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அநேக காரியங்கள் கையில் பைபிள் எழுதி கொடுத்தாரு. சும்மா இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. புதிய நாளுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடினார்கள். ஆனால் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன். எந்த குடும்பத்திலே புதிய நாளிலும் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உங்க சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும், உங்களுடைய கட்டளை கீழ்ப்படியணும், உங்களுடைய கற்பனை கைக்கொள்ளணும். அந்த கிருபைகள் தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, சத்துக்களை மேற்கொள்ள அபிஷேகம் தாங்கப்பா.
ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு பிள்ளைகளை நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகைகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி விளையட்டும். ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கும் ராஜா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய துக்கம், எங்களுடைய சகலவற்றையும் அப்பா சிலுவையில் சுமந்தீங்களே, உண்மையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தப்படுகிறோம். இந்த நாளிலும் நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையிலே என்னென்ன போராட்டம் இருக்கும், என்னென்ன பிரச்சனை இருக்கும், எல்லாவற்றையும் மாற்றி ஆசிரியங்க. அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. பிள்ளைகளோட சிரசு மேல ஆசீர்வாதீங்க ராஜா. கற்பத்தில் நிற்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க. அவங்களோட வம்சம் பல்கி பெருகட்டும். சில குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியில மறுபடியும் இணைந்து வாழ ஒருமனப்பட்ட ஆவி தாங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, கர்த்தர் கூடங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் நீக்கி வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனி, ஏவல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்து ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனை தான் போராடுறாங்க. அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாசத்துல ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்திலே வேதனையோடு கண்ணீரோடு வாழ்றாங்க. எல்லா நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மாட்டிட்டாங்க. கால வேலையில வேலைக்கு போறாங்க, போட்ல போறாங்க. கால வேலையில நிறைய குடும்பத்துல வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனி போடுறாங்க, விவசாயத்துக்கு போடுறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். முன்ன பின்னுமா தேவதூதன் பாருங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களும் வேலை பார்க்குறாங்கப்பா. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனர் இல்லையா அப்பா மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்கப்பா. நீதியை பின்பற்ற, நீதியை நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உத்தமனாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணையப்பட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகள் அப்பா கர்த்தர் பிரியமானபடி நடக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிஜனமா இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, கண்ணு தெரியாம இருக்காங்க. சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு ஊனமுற்றோர் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து சந்திக்கணும், ஆசீர்வதிக்கணும், பழகி பெருகணும். எல்லா குடும்பத்துல தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. குடும்பமா இருக்கிறாங்க. சில குடும்பத்துல தனிமையில இருக்காங்க. நிறைய குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு. போன இடத்துல பல உபத்திரப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்க இருக்கிற எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. மிஷனரிமார் இணைந்திருக்காங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க ராஜா. அந்த குடும்பத்துடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. கால வேளையிலே யாரெல்லாம் ஜெபிக்கிற குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்க தேசத்துக்குள்ளே அப்பா தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் நிறைய குடும்பத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் குடும்பத்தை அப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தந்து, தீர்காயுசு தந்து, விடுதலை கொடுத்து அப்பா அவங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தரே சந்திக்கிறோம். எல்லாருக்கும் தீர்காயுசு தாங்கப்பா. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதிகான மகிமையெல்லாம் உமொருகே செலுத்திடும். இயேசுக்கு செஞ்சுள்ள பிதாவே ஆமென்.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியலுக்காக முடிந்த தினமும் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. ஜெபத்தின் மூலியமாக எங்களை தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 9363064182 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.